நான் சிவபிரகாஷ் எம்சிசியில் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அம்பரோட ஹேண்ட் சிக்னல் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்னல் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட்டை இழந்துட்டாருன்னா அதனால் அது அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பேட்ஸ்மேன் இழந்துருக்க லைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் 2 லைன் இருக்கும். அந்த லைனை தாண்டி பால் வெளியே போயிடுச்சுன்னா அது வந்து ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. போலர் வந்து போலிங் போடும்போது அந்த லைனை காலை வெளியே வச்சு போட்டான்னா அது கேட்டால் நோ பால்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பவுண்டரி லைனை தாண்டி வெளியே போய் குத்திச்சுன்னா அதுக்கு பேர் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பேட்ஸ்மேன் வந்து ஒரு பாலை உருண்டோ இல்லை அந்த பவுண்டரி லைனை முன்னாடி பிச் பண்ணி போச்சுன்னா அது வந்து 4ன்னு சொல்லுவாங்க. இந்த டிசிஷன் எது கொடுக்குறாங்கன்னா, நம்ம காலில் எங்கே பட்டு போனாலும் அது வந்து லெக் பைஸ்ன்னு சொல்லுவாங்க. பவுலர் வந்து ரன்னிங் இருக்கும்போது பேட்ஸ்மேன் ரெடி ஆகுனா அதுக்கு பேர் டாட் பால்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அம்பையர் அதை வந்து விக்கெட்டு கொடுக்குறாருன்னா இப்போ பேட்டிங் விளையாடுறவங்க வந்து இல்லை அவுட் இல்லை அதுக்கு வச்சு தான் அது டிஆர்எஸ் பண்ணுவாங்க. இந்த டிசிஷன் வந்து எதுக்குன்னா, அம்பையர் வந்து ராங் டிசிஷன் கொடுத்துறாருன்னா அந்த டிசிஷன் தான் இருக்கும். சிக்னல் வந்து எது காமிக்கிறாங்கன்னா, பேட்ஸ்மேன் வந்து பிரேக் போடுறதுனால 2 நிமிஷம்